கம்யூனிஸ்ட் அறிக்கை என்கிற அந்த மேனிஃபெஸ்டோ எழுதாமல் இருந்திருந்தால் உலகத்தில் இத்தகைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குமா? அவருடைய சிந்தனை மூளையிலேயே இருந்திருந்தால், அவருடைய சிந்தனை சொல் வழியே மட்டும் இருந்திருந்தால், பேச்சு வழியில் மட்டுமே இருந்திருந்தால், அது எழுத்தாக்கப்படாமல் இருந்திருந்தால் உலகத்தை புரட்டி போடக்கூடிய இவ்வளவு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்குமா? எழுத்து எவ்வளவு பெரிய வலிமை மிக்கது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சாதாரணமா தமிழகத்தினுடைய ஆளுநர் சொல்றார் பாருங்க, மார்க்ஸ் சிந்தனை இந்த மண்ணை சிதைத்து விட்டது. இப்படி ஒரு பிற்போக்கு சக்தி மிக உயர்ந்த பொறுப்பிலே அமர்ந்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. மார்க்ஸ் சிந்தனை எப்படி ஒரு தேசத்தை சிதைத்து விடும்? சிதைக்கும். சனாதன சக்திகளை சிதைக்கும், முதலாளித்துவ சக்திகளை சிதைக்கும், நிலவரத்துவ சக்திகளை சிதைக்கும், உழைக்கிற மக்களை எவன் சுரண்டுகிறானோ அந்த சுரண்டல் பேர் வழிகளை சிதைக்கும். அதனால்தான் அவருக்கு அது தெரியுது. அவர் சுரண்டல் பேர் வழி, உழைக்காத ஒரு சுரண்டல் பேர் வழி என்பதால் தான் அவர் சிதைக்கப்பட்டதாக அலறுகிறார். நமக்கு விடுதலை கிடைத்ததாக நாம் மகிழ்கிறோம். மார்க்ஸ் பேர் சொல்லும் போது நமக்கு ஒரு கம்பீரம் வர வேண்டும். எவ்வளவு பெரிய எழுச்சியை உலக அளவிலே அவர் ஏற்படுத்தியவர்.